வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதிகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் நவம்பர் 6க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெலகிராமினுடைய போஸ்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நம்ம யூடியூபினுடைய கம்யூனிட்டி டேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2-3 வினாக்கள் வந்து கொஸ்டினாக நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பதிவு செஞ்சுருவோம். ஸோ நீங்கள் அதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த மாதிரி நம்மளுக்கு வினாக்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது வந்து முழுமையாக பேப்பரில் இருந்து நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நிகழாண்டில் எத்தனை நபர்களுக்கு காசநோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது டிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த காசநோய் பாதிப்பு எத்தனை பேருக்கு இருக்கிறது அப்படின்றது குறித்த ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? எத்தனை நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79,642 நபர்களுக்கு இந்த காசநோய் பாதிப்பு கடந்த ஆண்டில் நிகழாண்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? இதை வெளியிட்டது யார் அப்படின்னா சுகாதாரத்துறை. ஓகேங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காசநோய் வந்து எத்தனை நபர்களுக்கு வந்து கணக்கிடுவாங்க அப்படின்னா 1,00,000 நபர்களுக்கு எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவினுடைய சராசரியாக இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 179. அதாவது 1,00,000 நபர்களுக்கு 179 பேர் வந்து இந்தியாவில் காசநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. 1,00,000 நபர்களுக்கு 179 நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,00,000 நபர்களுக்கு 125 நபர்கள் தான் இருக்கிறதாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த காசநோயை வந்து விரைவாக கண்டறியக்கூடிய பரிசோதனை கருவிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா சிபிநாட் அண்ட் ட்ரூநாட் கருவிகள். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய வினாக்களாக இருக்குது. காசநோயை வந்து விரைவாக கண்டறியக்கூடிய பரிசோதனை கருவிகளினுடைய பெயர் என்ன? சிபிநாட் மற்றும் ட்ரூநாட் கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த காசநோய் வந்து ஒருத்தருக்கு பாதிப்படையுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச சிகிச்சை மற்றும் வந்து அவர்களினுடைய உடல் நலத்தை வந்து பேணி காப்பதற்காக ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வதற்காக 1000 ரூபாய் வந்து அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படும். ஓகேங்களா? ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபி வந்தவங்களை பார்த்தாலே உங்களுக்கு காமெடிக்கு கூட சொல்லுவாங்க, டிபி வந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடல் வந்து ரொம்ப வலுவில் இருந்து அது ரொம்ப நம்ம எலும்புகள்லாம் தெரிய அளவுக்கு அது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் டிபி வந்தவர்களுக்கு அவர்கள் உடல்நலனை பாதுகாத்துக் கொள்வதற்காக 1000 ரூபாய் மேலும் ஊக்கத்தொகை கொடுப்பாங்க, ப்ளஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த அடிப்படையில் 31.1 கோடி ரூபாய் வந்து கடந்த ஆண்டில் வழங்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது இதுதான் முதல் தகவல். இரண்டாவது, ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை எங்கு தொடங்குகிறது? ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை வந்து எங்கு தொடங்குகிறது அப்படின்னா மதுரையில் தொடங்குது. எங்கெங்கே நடைபெற போகிறது? மதுரை, சென்னை போன்ற பகுதிகளில் நடைபெறுகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை பார்த்திங்க அப்படின்னா முதல் முறையாக தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் முதல் முறையாக நடைபெறுகிறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கோப்பை இருக்குது இல்லையா? ஸோ அந்த கோப்பையை வந்து அறிமுகம் செய்து வைத்திருக்கிறாரு. அது வந்து பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த போட்டி எப்போ சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 20 டிசம்பர் 10 வரை நடக்கப் போகிறது. யார் இதை இப்போ நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் மற்றும் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் 2 பேர் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. இதற்காக தமிழக அரசினுடைய சார்பில் 44.36 கோடி ரூபாய் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா 24 நாடுகளை சார்ந்த ஹாக்கி அணிகள் பங்கேற்பதாக தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அதற்கான கோப்பையை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. மூன்றாவது கொஸ்டின், இந்தியாவினுடைய முதல் மின்சார இராணுவ வாகனத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா வீர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்தியாவினுடைய முதல் மின்சார இராணுவ வாகனம் வீர் அப்படின்னு சொல்கிறோம். இதை பிரைவேட் டைனமிக்ஸ் நிறுவனம், பெங்களூரை சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து தயாரிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ரேடாருக்கு புலப்படாத திறன் கொண்ட ஒரு வாகனமாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அனைத்து நிலைப்பரப்புகளுமே இது என்னது அப்படின்னா இயங்கக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவினுடைய முதல் மின்சார இராணுவ வாகனம் வீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்தது, இந்த மாநில கல்விக் கொள்கையை கொடுத்து நம்ம ஒரு பழைய வீடியோ பதிவுகளில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறக்காக 2 குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த 2 குழுக்களை குறித்து நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து
கலை திட்ட வடிவமைப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்குது. ஃபஸ்ட்டு குழு என்ன அப்படின்னா கலை திட்ட வடிவமைப்பு குழு. அது யாரினுடைய தலைமையில் இயங்குது அப்படின்னா சுல்தான் அகமது இஸ்மாயில் அப்படின்றவனுடைய தலைமையில் இயங்குது. இவருடைய தலைமையில் இவரையும் உள்ளீடு செய்து 20 நபர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இவரை சேர்த்து எத்தனை நபர்கள்? 20 நபர்கள். இவர் இப்போ யார் அப்படின்னா மாநில திட்டக்குழுவினுடைய தலைவராக இருக்கிறவர் தான் இந்த சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள். 20 நபர்கள் கொண்ட குழுவாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த குழு என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா கற்பித்தல் அணுகுமுறை, ஒரு கற்பிக்கக்கூடிய விஷயம் வந்து எந்த மாதிரியான அணுகுமுறைகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதும், மதிப்பீட்டு முறைகள், நம்ம எக்ஸாம் வந்து எழுதுகிறோம் இல்லையா, எழுதி அதுக்கு எந்த மாதிரியான மதிப்பீட்டு முறைகள் இருக்குது அப்படின்ற குறித்து ஆய்வு செய்கிறது இவங்களுடைய முதல் குழு, கலைத்திட்ட வடிவமைப்பு குழுவினுடைய வேலை. அடுத்தது கலைத்திட்ட உயர்நிலை குழு அப்படின்னு சொல்லிட்டு 2வது குழு இருக்குது நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய தலைமையில் வந்து செயல்படும். ஓகேங்களா? அதில் வந்து 16 நபர்கள் கொண்ட குழு இருக்கும். இவங்க எது குறித்து ஆய்வு செய்வாங்க அப்படின்னா இந்த பள்ளிக்கல்வி மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்குது இல்லையா, என்னென்ன நடவடிக்கைகளாக நம்ம மாற்றணும், சீர்திருத்தணும் அப்படின்றத குறித்து ஆய்வு செய்வாங்க. இதில் இந்த குழுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை பார்த்து வச்சுங்க, கேட்கலாம். ஓகேங்களா? இஸ்ரோவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாராயணன் இந்த குழுவில் இடம்பெற போவதாக சொல்லியிருக்கிறாங்க. கிரிக்கெட்டினுடைய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சுழற்பந்து வீச்சாளர் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அதேமாதிரி ஓவியர் மணியும் செல்வம் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. அறிவியலாளர் வெங்கடேஸ்வரன் வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்களாம் இந்த குழுவில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது முதல் இந்திய அமெரிக்க முஸ்லீம் மேயராக சோரன் மம்தானி ஜனநாயக கட்சியை சார்ந்து இருக்கிறார். இவர் நியூயார்க் நகரத்தினுடைய புதிய மேயராக வர இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மீண்டும் அணு ஆயுத சோதனைகளை தொடங்க ரஷ்ய அதிபர் உத்தரவிட்டிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அணு ஆயுதங்கள் வந்து எந்த நாட்டிலுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரூல்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எந்த நாடுகளுமே இந்த அணு ஆயுதங்களை வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போ ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அணு ஆயுதங்களுடைய அந்த இதை வந்து செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1998க்கு பிறகு வடகொரியாவை தவிர வேறு எந்த நாடுமே என்னது இந்த அணு ஆயுத வெடிப்பு சோதனை செய்யறதில்லை. ஆனால் இப்போ ரஷ்யா சொல்லியிருக்காங்க இது உலகத்திற்கு நல்லது இல்லை. அடுத்தது இந்திய கடல்சார் வார விழா என்பது மும்பையில் கொண்டாடப்பட்டது. இதில் வஉசி துறைமுக ஆணையம் சார்பில் 99,336 கோடிக்கு 29 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கிறது. மேலும் வந்து பசுமை தொலைநோக்கு பார்வையாளர் விருது ஃபியூச்சரில் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்கால பசுமை முயற்சிகளை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இந்த விஷயம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைய நடப்புகளை முக்கிய டேஸ் அண்ட் தீம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த 7 தகவல் தான் இன்னையான கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு முக்கியமான 2 பேப்பர்கள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுவரை நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே போன்ற தகவல்களை வந்து தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே கொடுத்துக்கிட்டே வர்றோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட்டை இதை முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு அந்த குவிஸ் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போடுற கொஸ்டின்ஸு எல்லாமே பாருங்கள். அண்ட் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ.